ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான வதக்கி சட்னி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சமாக சேர்க்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. சும்மா சிம்பிளாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நெய்ஸாக அரைக்க வேணாங்க, குறன்னு அரைச்சா போதும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. சுவையான சூப்பரான வதக்கி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.